அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ ரவி டிவி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை, அஸ்ட்ராலஜர் மற்றும் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட். இப்போ பார்க்குறது எப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாக இந்த பகுதியில் பார்க்கின்றோம். அதாவது 17/1/2023 சனி பகவான் தற்போது இருக்கக்கூடிய மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். அந்த ராசியில் ஒரு 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார். ஆக 2026 ஆரம்ப நிலையில் அவர் அந்த ராசியை விட்டு பயிற்சியாகிறார். தற்போது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகும் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் போது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கின்றோம். இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்கு ஒவ்வொரு முறையும் அந்த சனி பகவான் வர வேண்டும் என்றால் 27.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒவ்வொரு சுழற்சியிலையும் கும்பராசிக்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று தன்னுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் என்பதை தான் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மருத்துவம், ஜோதிடம் ஆகிய அடிப்படையில் பாரம்பரியமாக எங்கள் முன்னோர்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக இதை ஆய்வு செய்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் 30 ஆண்டுகளாக என்னுடைய ஆராய்ச்சியும் அனுபவங்களையும் அதுபோல MA அஸ்ட்ராலஜி படித்த அனுபவத்தையும் நாங்கள் இந்த அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், reflexology, மலர் மருத்துவம், மூலிகை மருத்துவம் மற்றும் மர்மக்கலைகள், அஸ்ட்ராலஜி, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி போன்ற பாடங்களை பயிற்சியாகவும் சிகிச்சையாகவும் அளித்து வருகின்றோம். அந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து இந்த பகுதியில் உங்களுக்கு வழங்குகின்றோம். இன்றைக்கு தனுசு ராசி என்றால் மேச ராசியிலிருந்து வரக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த தனுசு. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாவதால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார்? இதுவரை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே அந்த சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக தனுசு ராசிகர்களுக்கு இருந்து பல்வேறு வகையில் துன்பம், குடும்ப ஒற்றுமை குறைவு, பண கஷ்டங்கள், பொருள் இழப்புகள், அதே போல கடன் வாங்குதல், பொருள் நஷ்டம், ஏதாவது பொருள்கள் களவு போதல், பொருள்களை தவற விடுதல், இப்படி பல்வேறு வகையில் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்திருப்பார். உணவு சாப்பிடக்கூட முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பார். வாய்விட்டு பேசுவதால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருப்பார். கொடுக்கல் வாங்கலில் தகராறு, யாருக்கும் பணம் கொடுத்தோம் என்றால் அது திரும்பி வராத ஒரு பிரச்சனை, முதலீடு செய்தால் அது வராத சிக்கல்கள், ஒரு இடத்தையோ பொருளையோ வாங்கியிருந்தால் அதிலே நஷ்டம், வில்லங்கம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். அதுபோல குடும்ப பிரிவினைகள், பொருள்கள் களவு, மருத்துவ செலவுகள், நிம்மதியற்ற வாழ்க்கை, இப்படி பல்வேறு வகையில் எடுத்த காரியங்கள் தடைகள், இப்படி பல்வேறு வகையில் அந்த சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு துன்பங்களை எல்லாம் கொடுத்திருப்பார். ஆனால் இப்போது 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் ஜனவரி மாதம் 17/1/2023 ஆண்டு அவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே அவர் கும்பராசிக்கு செல்கிறார். கும்பராசி தனுசு ராசிக்கு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 2.5 ஆண்டுகள் உங்கள் துன்பங்கள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும், புத்திரபாக்கிய தடைகள் நீங்கும், புதிதாக இடம் வாங்கலாம், வெளிநாடு செல்பவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கும், படித்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், மேல் படிப்பு முயற்சி செய்பவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கலாம், வியாதியால் துன்பப்பட்டு வருபவர்களுக்கு மருத்துவத்தால் நோய்கள் குணமாகும், இறை வழிபாடுகளால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், பழக்க வழக்கங்கள், கம்யூனிகேஷன், தொடர்புகளினால்
வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை உயர்த்தி தருவார். இப்படி பல்வேறு வகையில் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், அதுவும் தன்னுடைய வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு ராசியாதிபதியாகிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனியினால் செய்த கொடுமைகள், பிரச்சனைகள், நஷ்டங்கள் இவைகள் எல்லாம் விலகி நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான முன்னேற்றமும் அற்புதமான வளர்ச்சியும் அதிர்ஷ்ட பலன்களையும், குடும்ப ஒற்றுமை, தொழில் உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு பயணத்தால் வெற்றி, படிப்புகளில் உயர்வு, இப்படி பல்வேறு வகைகளில் நன்மைகளை வாரி வழங்குவார். இவை நல்ல பலன்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் சனி தான் இருக்கின்ற இடமான 5ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த சனி பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு செல்கின்ற சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால குலதெய்வ வழிபாடுகளை எடுக்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் தடைகள், காரிய தடைகள், உடல்நிலை பாதிப்புகள், முன்னேற்ற தடைகள் அனைத்து விலகி நிவர்த்தியாகும். குலதெய்வத்தை வணங்க வேண்டும். மன ரீதியான குழப்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பதவி உயர்வுகளை கொடுப்பார். நல்ல வளர்ச்சியடைந்து அரசாங்க விருதுகளுக்கு உதவிகளை நாடி காத்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக அரசாங்க விருதுகள் கிடைக்கும், வெளிநாட்டில் விருதுகள் கிடைக்கும், ஏதாவது ஒரு பதவியை வசிக்கக்கூடிய அமைப்புகளையும் சனி பகவான் உங்களுக்கு வாரி தலைமை பொறுப்பை வசிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பூர்வீகர் தந்தையார் வாழ்ந்த இடங்களை புதுப்பிப்பது, அந்த இடங்களுக்கு சென்று பார்வையிடுவது, தந்தையாருக்கு உடல்நிலை குறைவுகளிலிருந்து முன்னேற்றம் ஏற்படுவது, அதேபோல வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தையார் சொத்துகள் இந்த வில்லங்கள் விலகி அவைகள் புதுப்பித்தல் போன்ற பணிகள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். 9ஆம் இடம் பிரயாண ஸ்தானம் என்பதால் இருந்த இடத்திலிருந்து வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் தன்னுடைய 10ஆம் பார்வையால் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியா நைட்டில் வராது. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அதை செய்யுமா, இதை செய்வோம்னு அவர்கள் மனதை போட்டு குழப்பி கொள்வார்கள். அந்த சூழ்நிலையை இடம் கொடுக்காமல் எதையும் நிதானமாக செயல்பட்டு செய்தால் அதிலிருந்து விடுபடலாம். அதே போல சில விரயஸ்தானங்களும் ஏற்படும். அது வீடு கட்டுதல், வீடு புதுப்பித்தல், வாகனம் வாங்குதல், இப்படி உயர் கல்விக்கு செலவு செய்தல், இது போன்ற இடையில் பொருளாதாரம் செலவுகளை, வெளிநாடு செல்லுதல், இது போல அமைப்புகளையும் செலவினங்களையும் ஏற்படுத்துவார். ஆக 3ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த சனி பகவான் இந்த 7.5 ஆண்டுகளாக பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த சனி பகவான் அவற்றிலிருந்து உங்களை மீண்டு வாழ்வின் உயர்வுக்கு வழிகாட்டி ஒரு அஸ்திவாரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி 95% நற்பலன்களையே வாரி வழங்கும். எனவே உங்களுடைய குடும்பம், தொழில், வியாபாரம்,